මේ මත්කුඩු බැඳුණු ජාලය. இந்த போதைப்பொருள் வலையமைப்பு நம் நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவாக மாறியிருக்கிறது. ஒன்று, எமது இளைஞர்கள் இந்த போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புபடுவதால் ஏற்படும் பேரழிவு. இரண்டாவது, போதைப்பொருள் கடத்தலூடாக ஈடுபட்டு பாரிய வருமானம் மற்றும் போதைப்பொருள் சந்தையை பகிர்ந்து கொள்வதற்காக காணப்படும் போட்டித்தன்மையால் உருவாகும் பாதாள உலகக்குழு மோதல்கள். அடுத்ததாக விசேடமாக எடுத்துக்கொண்டால் போதைப்பொருள் கடத்தலூடாக ஈட்டப்படும் சொத்துக்களூடாக எமது அரசாங்கத்தின் பொறிமுறையை வீழ்ச்சியடைய செய்தல். பூசவை பல தடவைகள் சோதனைக்குட்படுத்திய போது எமக்கு அதிகளவான தொலைபேசிகள் கிடைத்த சந்தர்ப்பம் இருந்தன. மாதத்திற்கு 2 முறை சோதனைக்குட்படுத்தும் போது அவர்கள் சிக்குவார்கள். போதைப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக பணம் சம்பாதிப்பதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகளால் சமூக குற்றங்கள், குடும்ப பிரச்சனைகள், கிராமங்கள் உறுதியற்ற நிலை அடைதல் போன்ற விடயங்கள் இடம்பெறுகின்றன. அத்துடன் இந்த பேரழிவினால் சமூகத்தில் உறுதியற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது பிரதான பேரழிவு போதைப் பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்கள் என நாங்கள் நினைக்கிறோம். எமது சமூகத்தை நல்வழிப்படுத்த முடியாவிட்டால் நாங்கள் எந்த திட்டத்தை வகுத்தாலும் எந்த அபிவிருத்தியை செய்தாலும் பயனில்லை. நாங்கள் கட்டடங்களை கட்ட முடியும், முதலீடுகளை கொண்டு வர முடியும், ஆனால் இந்த பேரழிவை நாங்கள் தோற்கடிக்காவிட்டால் அவை ஆற்றில் அடித்து செல்வது போல் இருக்கும். நமது அரசாங்கம் இந்த பேரழிவை தோற்கடிக்கும் என்ற உறுதியுடன் தான் நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறோம். ස්ථීර අධිෂ්ඨානකින් යුතුව තමයි අපි මෙහෙයුම දියත් කරන්නේ.